ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்திருக்கிறோம், கடைசி நிமிஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இப்பதான் இந்த செப்டம்பர் துவங்கினது போல இருந்துச்சு. அதுக்குள்ள பாருங்க, இந்த மாதத்தை நம்ம முடிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறோம். இதுவரை கர்த்தர் தான் நம்ம ஏந்தி தாங்கி சுமந்து தப்பிவித்து வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 கணக்கில் அடங்காத நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அதனால்தான் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 116:12-13, இன்றைய ஆத்துமாகாரம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை உபகாரம் செஞ்சிருக்கிறார். எல்லா உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவரே. ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, அவர் சாதாரண ஒரு வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவராக இருந்தார். தன் தகப்பனால் மறக்கப்பட்டார், சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டார், புறம்பே தள்ளப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவரை தேடி வந்து வனாந்திரத்தில் இருந்தவரை அரண்மனையில அமர வைத்து ராஜாதி ராஜாவாய் மாற்றினார். தாவீது ராஜா என்று அழைக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். சகோதரர்கள் நடுவிலே ஆண்டவர் அவரை அபிஷேகித்தார். அதெல்லாம் ஆண்டவர் அவர் நினைச்சு பார்க்கிறார், தாவீது நான் எப்படி இருந்தேன், ஆண்டவர் எப்படி உயர்த்திருக்கார். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு நான் என்னத்தை செலுத்த முடியும்? அவருக்கு என்னத்தை கொடுத்தால் அவருக்கு ஈடாகாது. ஆண்டவர் செய்த நன்மைக்கு நம்ம என்னத்தை ரீபே பண்ண முடியும்? ஒன்றும் அதுக்கு நிகராகாது. ஒரே ஒரு காரியம், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கிட்டு நாள்தோறும் அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுகிறேன். நாள்தோறும் அவருடைய பாதத்தை நான் முத்தமிடுகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார். அதுதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட வந்து நான் உனக்கு செஞ்சதுக்காக இவ்வளோ பணம் கொடு, இவ்வளோ காணிக்க கொடுன்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறது இல்லை. என் பிள்ளைகள் எனக்கு நன்றி செலுத்தணும், என் பிள்ளைகள் எனக்கு நன்றி செலுத்தணுன்றது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீங்கள் நன்றி செலுத்துனீங்களா? கடந்த மாதத்தில் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துனீங்களா? என்னத்தை நன்றி செலுத்திக்கிட்டு இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல நீங்கள் சொல்லக்கூடாது. நமக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறார்ல, அதுக்காகவே நம்ம நன்றி செலுத்தணும். ஆக்சிஜன் கொடுத்துருக்கிறார்ல, அதுக்காக நம்ம நன்றி செலுத்தணும். நமக்கு நல்ல ஹார்ட் பீட் ஓட வச்சிருக்கிறாரு. என்னைக்கு அது ஒரு நாள் நின்றுருந்தா நம்ம இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். கிட்னி அதனுடைய வேலையை அழகாக செஞ்சிச்சு, கல்லீரல் அதனுடைய வேலையை கரெக்டாக செஞ்சிருக்குது, கண்கள் அதோடைய வேலையை சரியா செஞ்சிருக்குது, காதுகள் எல்லாமே கரெக்டா செஞ்சிருக்குது. ஒரு அருமையான மனிதர் கொரோனா டைம்ல அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பயங்கரமான ஆக்சிஜன் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ வென்டிலேட்டர்ல தான் வச்சிருந்தாங்க. அந்த 10 நாள் வச்சதுக்கே எத்தனையோ லட்சம் ரூபாய் கேட்டாங்களாம். அப்போ அதை கட்ட போகும்போது அவர் பயங்கரமா அழுதாராம். அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க, ஏன் சார் அழுகிறீங்க, நான் வேணா கொஞ்சம் உங்களுக்கு கம்மி பண்ணுறேன் அப்படின்னப்போ அவர் சொன்னார், எங்கள் ஆண்டவர் பிறந்த நாள்லேருந்து இந்த 70 வருஷம் வரைக்கும் ₹1 கூட ஆக்சிஜனுக்கு கேட்டதில்லை. ஆனால் நீங்கள் 10 நாள் தான் எனக்கு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க, 10 நாளைக்கு இத்தனை லட்ச ரூபாய் கேட்குறீங்களேன்னு சொல்லி. ஆமாம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைய யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதத்தை நம்ம முடிக்கிறோம், இந்த செப்டம்பர் 30 அன்னைக்கு ஹார்ட்டுக்கு இவ்வளோ பில், ஆக்சிஜனுக்கு இவ்வளோ பில்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டாரா? ஒரு நாளும் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கவே இல்லை. ஆகவே அதற்கு நம்ம நன்றி செலுத்தணும். கணக்கில் அடங்காத நன்மைகள், அவர் செய்த நன்மைகள், காட்டிய தயவு, அருளின ஆசீர்வாதம், நீக்கிய கொடிய வாதம், நிந்தையை போக்கி விட்டிருக்கிறார், சிந்தையை மாற்றி விட்டிருக்கிறார், உடுக்க உடை போட்டு விட்டிருக்கிறார், உண்ண உணவு ஊட்டி விட்டிருக்கிறார், இரவில் உறக்கத்தை அனுப்பி விட்டிருக்கிறார், காலையில நம்மளை எழுப்பி விட்டிருக்கிறார். எத்தனை எத்தனை நன்மைகள்! எத்தனை கோடி நன்றி செலுத்தினாலும் நம்ம அவருக்கு போதவே போதாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்ம சொல்றோம்ல, ஜெபத்தை முடிச்ச உடனே, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் சொல்றாரு, தாவீது, என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஸ்தோத்தரிக்கிறதுனா நன்றி செலுத்துறதுன்னு அர்த்தம். என் ஆத்துமாவே நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு, அவர் செஞ்ச நன்மைகளை மறந்துடாத. நீங்க உங்க ஆத்துமா கிட்ட சொல்லுங்க, இந்த மாதமெல்லாம் என்னை கன்னிமணி போல நடத்தி இருக்கிறாரு, என்னை பாதுகாத்து இருக்கிறாரு. பிரச்சனை வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, ஆனா அதுல ஆண்டவர் என்னை கீழே விடல, என்னை தூக்கி எடுத்து இன்னைக்கும் ஜீவனோட வச்சிருக்கிறார். How can I repay the Lord for all his goodness to me? இன்னொரு வெர்ஷன், what shall I return to the Lord for all his goodness to me, for all his benefits? What can I offer to the Lord for all he has done for me? அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன ஒரே ஒரு காரியம்னா, I will lift up the cup of salvation and call the name of the Lord. I will take the cup of the salvation and call upon the name of the Lord.
103 சங்கீதம் 2வது வசனம், praise the Lord my soul and forget not all his benefits. என்னை மறந்துடாதப்பா, இந்த நீ மேலே வரும்போது மறந்துடாதன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தாவீது தன்னுடைய ஆத்மா கிட்ட சொல்கிறாரு, never forget, let all that I am praise the Lord, may I never forget the God, the good things he does for me. never forget. ஒரு நாள் மறந்துடாதீங்க. இன்னைக்கு மறக்காம நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சொல்ற, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவர் நம்மளை மகிமைப்படுத்தணும்னு எதிர்பார்க்கிறார். நம்ம அவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை குளோரிஃபை பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். சர்ச்சில் கூட நிறைய சாட்சி நேரம்னு வச்சிருப்பாங்க. எதுக்கு? ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்றதுக்கு. நம்ம மக்களுக்கு மட்டும் சாட்சி சொல்றதுக்கு மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. நன்மை மட்டும் ஆண்டவர் செய்யணும், சாட்சி சொல்ல பிடிக்காது. நம்ம சாட்சி சொல்லனா ஆண்டவர் நமக்கு அடுத்த நன்மையை செய்ய மாட்டார். பைபிளில் 10 குஷ்டரோகியை ஆண்டவர் சுகமாக்கி இருப்பார். அப்போ அதில் ஒருத்தன் தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வர. ஆண்டவர் கேட்குறாரு, மிச்சம் 9 பேர் எங்க? தெரில ஆண்டவரே. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, அந்த 9 பேரும் திரும்பியும் குஷ்டரோகத்தோட போனாங்களாம். ஆனால் இந்த ஒருத்தனுக்கு அந்த குஷ்டரோகம் வரல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஏன் நமக்கு திரும்பி பிரச்சனை வருதுன்னா, ஆண்டவர் செய்த சின்ன நன்மையை நினச்சி பார்க்காதனால தான். இன்னைக்கு நினச்சி பாருங்க, உங்களுடைய இருதயத்து மேலே கை வச்சு சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் என்னை ஜீவனோடு வச்சதுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து இனி ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, லார்ட் எஸ் வி தேங்க்யூ ஃபார் ஆல் யர் குட்னஸ் அண்ட் மர்சி. இந்த நாளில் நீங்கள் செய்த எல்லா நன்மைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜீவன் கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, எல்லா விதமான நன்மையினாலும் நிரப்பி, ஒரு குறைவில்லாமல் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொன்னது போல ஒரு நன்மையும் குறைப்படாமல் பாதுகாத்தீரேன். எங்களுக்கு உணவுக்கு எந்த குறை வைக்காமல் இருந்தீங்களே, அதுக்காக நன்றி. உடைக்கோ இருப்பிடத்துக்கோ எந்த குறை வைக்காமல் இருந்தீங்க, அதுக்காக நன்றி. இந்த தேவன் தொடர்ந்து எங்களை நடத்த போதுமானவர். வருகிற மாதத்திலும் நடத்துவீர் என்று விசுவாசித்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்க அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நன்றி செலுத்தி பாருங்க. அடுத்த மாசத்துக்குரிய பயமே மாறி போயிடும். ஏன்னா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த மாதம் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார், இதுவரை நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். மீண்டும் ஒரு புதிய மாதத்துல புதிய நாள்ல சந்திப்போம். God bless you. Have a blessed day to all. Amen.